பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடுப்ளஸ் நிறுவனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 10th 12th தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்ம பார்த்தோம்னா மாணவர்கள் 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எப்படி படிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக இந்த வழிகாட்டி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நீங்கள் போயிட்டு கலந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த வழிகாட்டு ப்ரோக்ராம்லாம் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. என்ன படிக்கலான்னு சொல்லிட்டு வலைதளங்களில் சென்று நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் தேடி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்ருப்பீங்க. ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் இருப்பீங்க. எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நான் சில தகவல்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். பல்வேறு விஷயங்கள் உள்வாங்கிட்டு கடைசியாக முடிவெடுக்க போகக்கூடியது மாணவர்களாகிய நீங்களும் பெற்றோர்களாகிய நீங்களும் தான். அதனால் முதலாவதாக இந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங்லேயே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு. நம்மக்கிட்ட அணுகக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் இந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங்லேயே எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. அதற்கு நம்ம தமிழக அரசு உங்களுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க, நிறைய ஹெல்ப்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி ஃபில் பண்ணுறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. நானும் சில ஹிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். முதலாவது உங்களுக்கு பயம் வேண்டாம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் நம்மளது ரிஜெக்ட் ஆகிடுமான்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கான நிறைய கால அவகாசங்கள் நம்மளது அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட போகிறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் தயாராக போகுது. ரேங்க் லிஸ்ட் தயாரான பிறகு உங்களை பட்டியலிட போகிறாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. கடைசி சென்ற ஆண்டு பார்த்தோம்னா 3 ரவுண்டாக அந்த கவுன்சிலிங் நடத்தப்பட்டது. அந்த ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்களுக்கு தனியாக டைம் ஒதுக்க போகிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ரவுண்ட்ஸுக்கு கவுன்சிலிங்க்கு வர போகிறீங்க. உங்களுடைய மார்க் அடிப்படையிலையும் ரேங்க் அடிப்படையிலையும் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. தென் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த முதல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 நாள் அவகாசம் தரப்படுகிறது. அந்த 3 நாள் அவகாசத்தில் நீங்கள் என்ன செய்யலான்னா, சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான காலேஜுகளில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனில் கவுன்சிலிங் நடப்பதற்கு முன்பாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் எத்தனை காலேஜ் வேணுனாலையும் ப்ரியாரிட்டி வைஸ், அதுதான் மிக மிக முக்கியமானது, நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எத்தனை காலேஜஸ் வேணுனாலும், கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 430 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை காலேஜஸில் தேவை இருக்கோ, என்ன கோர்சஸ் தேவை இருக்கோ, அதனுடைய அடிப்படையில் நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். அதன் பிறகு உங்களுடைய ரேங்கை பொறுத்து நமக்கு கவுன்சிலிங்கில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சீட்ஸ் ஜென்ரேட் ஆக போகுது. அந்த சீட்ஸ் ஜென்ரேட் ஆன பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஆர்டர், ப்ரியாரிட்டி தான் இங்கே மிக மிக முக்கியமானது. ப்ரியாரிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முதல் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருக்கீங்க. அந்த காலேஜில் நீங்கள் கேட்ட சீட் இருக்குதுன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபில் ஆகிடும். அதற்கு பிறகும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அந்த காலேஜை நீங்கள் போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். ஒரு காலம் உங்களுக்கு ஒரு 5வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கிதுன்னு வச்சுப்போமே. அந்த 5வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு பிடித்தமான கோர்ஸ் இல்லை, அதுக்கு முன்னே இருக்க காலேஜில் தான் உங்களுக்கு சீட் வேணும்னா அதுக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு. அதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா, டாப் ப்ரியாரிட்டிஸ் இருக்கக்கூடிய காலேஜில் சீட்ஸ் வர வரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அட்மிஷன் போயிட்டு போடாமல் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் கூட நீங்கள் போயிட்டு கலந்துக்கலாம். ஒன்று நீங்கள் வேணான்னு அதில் குவிட் பண்ணக்கூடாது. குவிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதில் போய் ஜாயின் பண்ண முடியாது, அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் இந்த ப்ராசஸ் மிக மிக எளிமையான ப்ராசஸ் தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஒரு சென்டரில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்து நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பெரும்பாலான அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 7.5% இடத்திற்காக பார்த்தோம்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபில்லிங்லேயே நிறைய சிக்கல்களை சந்தித்து அந்த இடத்தை போயிட்டு அடையாமல் போயிடுறாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடியது யாருக்கு மிக பொருத்தமாக இருக்கணும்னு பார்த்தோம்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு அதை ஃபில் பண்ணுறதுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருப்பேன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் நாங்கள் சொல்லித்தரோம். கட்டாயம் நீங்கள் போயிட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும். ஏன்னா இந்த 7.5% என்பது கடந்த ஆண்டு பார்த்தோம்னா 11,804 சீட்டு நமக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த 11,804 சீட்டு கண்டிப்பாக அதனோட அதிகமான பர்சன்டேஜில் தான் அந்த சீட்டு இருக்கும், எண்ணிக்கையில் இருக்கும். அந்த சீட்ஸை நீங்கள் கிராப் பண்ணி அதில் இந்த கல்லூரியில் நீங்கள் சேரணுன்னா முதல் முறையாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை அப்ளிகேஷன் முடிச்சிடணும். உங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிறகு அதற்கு பிறகு என்ன செய்கிறதுன்ற தகவல் கேட்டு அறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். ரைட். ரெண்டாவது விஷயம் நான் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, காணொலிகள் நிறைய நானும் பார்த்துட்ருக்கேன். முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்,
முதல் 20 இடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகள். இந்த கல்லூரிகளில் வந்து சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா சம்பளம் பிளேஸ்மெண்ட்டில் ஈஸியாக கிடைச்சிருது, நீங்கள் போய் சேர்ந்துடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் உண்மையும் கூட. ஆனால் அந்த ரேங்க் பட்டியல், கல்லூரியுடைய தரங்கள்லாம் எப்படி நிர்ணயிக்கிறதுன்றதுக்கு வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உள் வாங்கிக்குங்க. நீங்களும் ஒரு சில முன்மாதிரிகளை உள் வாங்கிட்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். வெரி சிம்பிளான திங்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் NIRFன்னு இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது. அவங்க தான் வந்துட்டு ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிக்கும் எந்தெந்த ரேங்கில் இருக்குதுன்றதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே வந்துட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது. ஒரு கல்லூரியில் படிக்கணும்னா NIRF ரேங்கிங் படி அந்த ரேங்கிங்கை வச்சு நீங்கள் அந்த கல்லூரியில் ஆப்ட் பண்ணலாம் சீட்ஸ் வந்துட்டு. நான் சொல்லக்கூடியது எனது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 7.5 சீட்ஸை எடுக்கும்போது உங்களுக்கு அரசு கல்லூரிகளில் சீட்ஸ் ஒதுக்க போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கணும். என்ன சார் நல்ல கோர்ஸ்னால் நான் எதை சார் சூஸ் பண்ணி படிக்கிறது? வேலை வாய்ப்பு இருக்குதா? கடந்த ஆண்டு அந்த கோர்ஸில் படித்த மாணவர்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா போயிட்டுருக்குதா? இல்லை வருங்காலங்களில் அந்த கோர்ஸினுடைய டிமாண்ட் எப்படி இருக்குது? இப்படின்ற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் அணுகுனாவே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். நீங்கள் நெட்டில் நிறைய விஷயங்கள் தேடிடலாம். ப்ராஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் அதனுடைய டேட்டாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணியும் பார்க்கலாம். என்ன கேட்டால் சால சிறந்தது என்னென்னா, ஒரு கல்லூரியில் சேருவதற்கு முன்பு அந்த கல்லூரிக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டுருங்க. ஒரு முறை பயணம் செஞ்சு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர்களை சந்தித்து பேசுங்க. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து பேசுங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பேமெண்ட் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எவ்வளோ செலவாகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் மாணவர்கள் கேட்குறாங்க இந்த கல்லூரியில் போய் என்னை சேர்த்துங்கன்றதுக்காக நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டத்திலேயோ கல்வியாளர்கள் மத்தியிலையோ இதனை கலந்து ஆலோசித்துட்டு இந்த கல்லூரியில் படித்தா எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதை முன்கூட்டியே உதாரணமாக எடுத்துக்குங்க. இன்னொரு விஷயம், மாணவர்கள் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் கூட போய் சேர்றாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் சீட்டில் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் பீங் ஸ்பெண்ட் பை த பேரண்ட்ஸ். சில நேரங்களில் அது கொஞ்சம் ஒரு தயக்கமாகவே இருக்குது. எங்களை போல் கல்வியாளர்கள் நாங்கள் வந்து என்ன யோசிப்போம்னா, இதற்கு முன்பு படித்த 12ஆம் வகுப்புகளே வந்து பார்த்தோம்னா உங்களால் வந்து அதிக ஸ்கோர் பண்ண முடியாத சில காரணங்களால் தான் நீங்கள் எங்கே போய் நிற்க முடியலன்னா ரேங்கிங்கில் முன்னாடி வர முடியல. அப்படி ரேங்கிங்கில் முன்னாடி வர முடியாதப்ப நீங்கள் இன்றைக்கி போயிட்டு லட்சக்கணக்கான பணத்தை வந்து கொடுத்து மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு வாங்கிட்டு do you think that you are really going to compete with that particular student who scored very high mark? கண்டிப்பாக நடக்கலாம். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அகெயின் யூ ரியலைஸ்ட் டியூ டு சம் 1 or 2 ரீசன்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 12th தவறி இருந்தால் இந்த மாதிரி சூழலில் அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். அதர்வைஸ் ப்ளீஸ் டூ திங்க் ட்வைஸ் பிஃபோர் கெட்டிங் இன்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ். நமக்கு நிறைய கல்லூரிகள் இருக்குது. கடந்த ஆண்டு வந்து பார்த்தோம்னா 1,78,000 சீட்ஸ் நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னா இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்குது. அந்த 1,78,000 சீட்டில் நம்மளால் வந்துட்டு ஒரு கோர்ஸை சூஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நல்ல கோர்ஸை சூஸ் பண்ண முடியும். நமக்கு வந்துட்டு அந்த நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணும்போது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறனுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். என்னுடைய நண்பன் போயிட்டு அந்த கல்லூரியில் சேர்ந்துட்டான்றதுக்காக நீங்கள் அந்த கல்லூரியை சூஸ் பண்ண வேண்டாம். அது தவறான முடிவாக தான் இருக்கும். ஒரு பெரிய காலேஜ் நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டாக இருந்தால் அங்கே ஒரு சிறிய கோர்ஸாக இருந்தால் கூட அந்த கோர்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேரலாம் கூட நீங்கள் சேர்ந்து படிங்க. கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும். ஒரு சின்ன கல்லூரியில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இனிமேல் தான் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கல்லூரியை ஆப்ட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. உங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்லூரியில் தான் நீங்கள் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறது யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஏன்னா படிக்க போகிறது நீங்கள். யூ நோ யுவர் க்ரைட்டீரியா, யூ நோ யுவர் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ், ரைட்? யூ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். இதுக்கு வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். இட்ஸ் நாட் லைக் தட் ஒரு அப்ளிகேஷன் போகிறதுக்கு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நான் டக்குன்னு ஒரு 5 காலேஜ் சொல்லுங்கள் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் தட். You should understand situations like what is the financial condition of my parents, whether I can withstand for next 4 years or I can get job after completing my course. Is the college is tied up with any other institutions where they are going to give placement offer? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் நம்ம நிறைய நேரம் வீணடிக்கிறோம்.
ஒரு படத்துக்கு போனால் 3.5 மணி நேரம் செலவழிக்கிறோம், ஒரு பிக்னிக் போனால் 3 நாள் 4 நாள் செலவழிக்கிறோம். நம்மளுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு அவ்வளோ நேரத்தை நம்ம செலவழிக்கிறப்ப இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு யூ ஹேவ் டு டூ a little bit of homework. Spend at least 3 to 4 days. Sit along with your parents, sit along with the educationists, sit along with the professors, sit along with your teachers who are well known, sit along with the persons who are already educated from that particular institution. Go and search for inputs. நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு கிடைக்கிற காலேஜை சேர்றது புத்திசாலித்தனம் கிடையாது. நம்மளுடைய கோல் என்னன்றது நிர்ணயிச்சுட்டு அந்த கல்லூரியில் படிக்கணுன்றது தான் புத்திசாலித்தனம். சார் இன்ஜினியரிங்கை விட்டால் என்னால் வேறு எதுவுமே படிக்க முடியாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடியது எது நான் சொல்ல வரேன், இன்ஜினியரிங் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 1.5 லட்சம் சீட்டு, பெரும்பான்மையான மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் நீட்டில் தவற விடுறாங்களோ அவங்கெல்லாம் மீண்டும் லேண்ட் ஆகக்கூடிய இடம் எதுவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் போய்ட்டு அட்மிஷன் வாங்குகிற விஷயமாக தான் இருக்குது. அதே போல் கல்லூரியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருமா? கிடைக்காது. டு டாக் த ட்ரூத், ஒன்லி த டாப் creamy layers in the classes used to get placements and they are given salary like 15 lakhs per annum, 12 lakhs per annum அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் யாருக்கு தனித்திறன் உருவாக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உன்னால் வந்து திறனை வந்து இன்பில்ட் பண்ணாமல் இந்நாள் வரைக்கும் இருந்துட்டு இப்போ போய்ட்டு காலேஜில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலன்னா வெல் அண்ட் குட் யூ கேன் கோ அண்ட் டூ. இல்லை நான் வந்துட்டு ஒரு மெமரைஸ்ட் ஓரியன்டாக போயிடுவேன், கொடுக்குறத மட்டும் நான் படிச்சுட்டு வெளியே அறிக்குவேன், பர்சன்டேஜ் மட்டும் வாங்கி வச்சுக்கோன்னா தட் வில் நாட் ஹெல்ப் திஸ் சொசைட்டி ஆர் அண்ட் நாட் ஹெல்ப் யூ ஆல்சோ. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கால சுழற்சியில் நம்மலாம் வந்துட்டு விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களாம் வந்து கீழே தள்ளப்படுவது போல் நீங்கள்லாம் ஓரத்தில் நின்றுருந்தீங்களா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே விழுந்துடுவீங்க. To conclude, the only thing what I have to say is spend some time on analyzing the colleges. Don't go just with the comments given in the social medias. இந்த காலேஜ் டாப் காலேஜ், இங்கே போனால் நான் கண்டிப்பாக வேலை கிடைச்சிருவேன். Go and ask the people in reality. Go and meet people there. Go and see the college whether you can adopt there. பயிற்சி இருக்கணும், அதோடு சேர்ந்து முயற்சி இருக்கணும், அதோடு கொஞ்சம் நம்ம சமயோசித்தமாக சிந்திக்க தெரியணும். பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து நம்மளுக்கு இருக்குதான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தென் யூ கேன் டிசைட் ஃபார் ஆப்டிங் அ காலேஜ். மாணவர்களுக்கு மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறது என்னென்னா, அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% சீட்டில் வந்து நீங்கள் போய் காலேஜில் சேரணுன்னா முதல் செய்யக்கூடிய வேலை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை தொடர்ந்து வாட்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 7.5% சீட்டில் நீங்கள் கண்டிப்பாக சீட்டு வாங்கிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறவங்க ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுக்கிங்க. உங்களால் அது தொடர்ந்து அதை ஃபீஸை பே பண்ணி அந்த இடத்துல படித்து அதனால் வந்து ஒரு அவுட்புட் எடுக்க முடியுமான்றது. அப்படி இல்லைன்னா இதோட வேறு கோர்சஸ் என்னெல்லாம் படிக்கலாம், வேறு என்னென்ன தேர்வுகள் இருக்குதுன்றத இன்ஜினியரிங் தவிர நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் பற்றி நான் நிறைய சொல்லணும்னு விருப்பம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கேட்டால் ஃபஸ்ட்டு கோர்ஸ் எது வேணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணுன்றாங்க. எனக்கு அது புரியல. 2024, 28, 29 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு எந்த பேர்லையாவது வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இன்றைக்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவல் 1 லெவல் 2ன்னு போயிட்டுருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இட் இஸ் அன் ஸ்கில். லைக் கம்ப்யூட்டரே தெரியாதவங்க கூட இன்றைக்கி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மொபைல் ஃபோன்ஸே இல்லாதவங்க கூட இன்றைக்கி ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஏஐ சேர்ந்துடும். நீங்கள் எந்த கோர்ஸ் சேர்ந்து படித்தாலே உங்களுக்கு எது வந்து சேர்ந்துட போகுது, ஏஐ உங்களோட சேர்ந்து இணைய போகுது. ஏஐனோடு தான் நம்ம பயணம் செய்ய போகிறோம். அதே ஒரு கோர்ஸாக படிச்சுட்டு நம்மளுக்கு வேலைவாய்ப்பு வருதுன்றது நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க. கல்லூரிகளிலும் தாராளமாக சிவப்பு கம்பளம் விரித்து மாணவர்களை அட்மிஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. நல்ல நிலைமையில் வந்துட்டு ஏஐ ஃபியூச்சர் நல்லா கொடுத்ததுன்னா வாழ்த்துக்கள், சேர்ந்து படிங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. அதே போல் மற்ற கோர்ஸஸ்க்கு டிமாண்ட் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸ் ஹேஸ் இஸ் ஓன் வேல்யூ பிகாஸ் அவர் சொசைட்டி இஸ் நாட் ஓன்லி ரிலேட்டட் டு ஐடி. IT is one of the area where it is playing a very important role, right? So ECE is having its own role, EEE is having mechanical engineering or civil architect, whatever may be. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு என்றென்றும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஃபீல்டில் ஷைன் ஆகிட்டு டாப்பரில் இருக்கிறவங்க என்றைக்குமே பிளேஸ்மெண்ட் போயிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். அகெயின் யூ கீப் மை பாயிண்ட்ஸ் வாட் ஐம் டிரைவிங் யூ. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது கிளாட் எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம். அதே போல் QCET எக்ஸாம் பற்றியும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குது, என்ன மாதிரியான கோர்சஸ் நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.